கற்பம் நிலைக்கலையா? அப்போ இந்த அம்மன் கோவிலுக்கு போங்க. கற்பம் நிலைக்கலையா? குழந்தை பாக்கியம் பெற வேண்டி மனமுருகி பிரார்த்திப்பவர்களுக்கு திருக்கருகாவூர் அருள்மிகு கற்பரக்ஷாம்பிகை அம்மன் அருள் புரிகிறார். இந்த வழிபாடு ஏன் செய்யப்படுகிறது என்றால், தாய்மையின் பாதுகாப்பிற்காகவும் சுகப்பிரசவத்திற்காகவும் தேவி பாகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளபடி இந்த அம்மன் அருள் பாலிக்கிறார். தேவி பாகவத புராணம் மற்றும் ஸ்தல மரபுகளில் கற்பரக்ஷாம்பிகை வழிபாடு குழந்தை பேற்றுக்காகவும் கற்பம் பாதுகாப்பாக நிலைக்கவும் செய்யப்படுகிறது. தாய்மையின் வலியை உணர்ந்து கருவை காக்கும் தேவியாக அம்பிகை இங்கு அருள்பாலிக்கிறார். இந்த வழிபாட்டின் மூலம் மன அமைதியும் நம்பிக்கையும் பிறக்கும். இங்கு வந்து அம்பிகையை வழிபடும் பக்தர்கள் நெய் மற்றும் விளக்கெண்ணெய் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இந்த எண்ணெயை பிரசாதமாக பெற்று கர்ப்பிணி பெண்கள் தங்கள் வயிற்றில் தடவிக்கொள்வது வழக்கம். இது கருவுக்கு பாதுகாப்பை தரும் என்பது ஐதீகம். இந்த சடங்கு வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, மனதிற்கு தைரியத்தையும் உடல் நலத்திற்கு ஆதரவையும் வழங்கும் ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். இது நாம் தேவியுடன் கொள்ளும் ஒரு தனிப்பட்ட பந்தத்தை வலுப்படுத்துகிறது. இது தாய்மையின் புனிதத்தை உணர்த்துகிறது. தாய்மையின் அருளில் நம்பிக்கை வைக்க உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். அடுத்த கதையில் மேலும் காத்திருக்கிறோம்.